துஆ செய்ததும் மழையை நிப்பாட்டுறதுக்காக துஆ செஞ்சதும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு ஜும்ஆ நடக்குது, ஒரு சஹாபி வர்றாரு. ஜும்ஆ மேடையில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், ஆடு மாடெல்லாம் சாகுது, பயிரெல்லாம் நாசமா போய்கிட்டு இருக்கு, விவசாயமே இல்லாம போச்சு, மழை இல்லாம மக்கள் வறட்சியில் இருக்கிறாங்க, கொஞ்சம் துஆ செய்யுங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை ஏந்தி அல்லாஹ்விட்ட ரஹ்மத்தான மழையத்தா என்பதாக கேட்கின்றார்கள். மழை பொழிய ஆரம்பிக்கின்றது. வெள்ளிக்கிழமை மழை பெய்யுது. ஒரு வாரம் விடாம மழை, ஒரு நாள் கூட நிக்கல, அளவுக்கு அதிகமான மழை வந்துருச்சு. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அதே நபர் அதே வழியா வர்றார். யா ரசூலுல்லாஹ், ஆடு மாடுலாம் செத்துக்கிட்டு இருக்கு, பயிரெல்லாம் நாசமா போய்கிட்டு இருக்கு, மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, மழை போதும் யா ரசூலுல்லாஹ், நிப்பாட்டுறதுக்கு துஆ செய்யுங்கன்னு சொல்றாரு. அல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ் எனக்கு மழை வேணும்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, இப்படி துஆ செய்றாங்க. அல்லாஹும்ம ஹவா அலைனா வலா அலைனா, இந்த மழை இல்லாத பகுதிகளுக்கு யா அல்லாஹ் இதை திருப்பி விடுவாயாக அப்படின்னு துஆ செய்றாங்க. அந்த அடிப்படையில் துஆ செய்ய வேண்டும். மழை இல்லை என்று சொன்னாலும், மழை அதிகமாக பெய்தாலும் ரஹ்மத், இது ரஹ்மத்துடைய மழை அப்படிஎன்பதற்காகத்தான் மதீனாவில் நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு வாசல் இருக்கு. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வாசல், அபூபக்கர் சித்திக் வாசல், உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாசல் சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டுக்கும் ஒவ்வொரு பேர் எழுதியிருப்பாங்க. அதுல ரஹ்மத்துடைய வாசல்னு எழுதியிருப்பாங்க, பாபுர் ரஹ்மத் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது என்ன வாசல் தெரியுமா? இந்த மழைக்காண்டு துஆ செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கேட்டார்ல, அவர் வந்த வழி. மழை வேணான்னு சொல்லிட்டு கேட்டு வந்தார்ல, அதே வழியில் தான் அவர் வந்தார். அது மழைக்காக ஒருவர் கேட்டு வந்த வாசல் என்பதற்காக வேண்டி அது ரஹ்மத்து வாசல் என்பதாக, அவன் மழைன்னு சொன்னா அது ரஹ்மத்து அப்படிங்கிறத நமக்கு இந்த மார்க்கம் உணர்த்துகின்றது பெருமக்களே.